இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேளைகளில் தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேளைகளில் பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு, புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். தலை குனிந்த இடத்திலே தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முச்சடியிலே அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். மோசே வாழ்க்கை தொடக்கத்திலிருந்தே பிரச்சனைதான். 40 ஆண்டுகள் அரண்மனையில் வாழ்கிறார். அதற்கு பின்பு அரண்மனை விட்டு துரத்தப்பட்டு வண்ணாந்தரத்தில் ஒரு 40 ஆண்டுகள். தன்னுடைய ஜனங்கள் எந்த விதத்தில் அந்த மோசையை நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ள. மோசைக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருந்தது. தன்னுடைய ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்றுதான் அரண்மனையில் இருக்கும்பொழுதே முயற்சி எடுக்கிறார். பார்வோனுடைய நாட்கள் அது. அந்த ஜனங்களை எப்படியா விடுவிக்க எல்லாவற்றால் மாம்சத்தின்படி பல காரியங்களை செய்து பார்க்கிறார், தோற்று போகிறார். சொந்த ஜனங்களே மோசையை ஏற்றுக்கொள்ளவனை தலைவனாக அதிபதியா எங்களுக்கு வைத்தது யார், ஓடிப்போன்னு சொல்லி துரத்தி விடுகிறார்கள். இங்கு இந்த ஜனங்களுக்காக நின்றேன், ஆனால் அந்த ஜனங்கள் எனக்காக நிற்கவில்லை என்ற ஒரு வருத்தம். அதோடு மட்டுமல்ல, பார்வோனும் மோசையை கொல்ல வகை தேடினபடினாலே வனாந்தரத்துக்கு போகிறார். அங்கே வாழ்க்கை செட்டில் ஆகி விடுகிறது. அங்கு 40 ஆண்டுகள். ஆனால் தேவனுடைய திட்டம் மாறாதே. ஒரு நாள் முச்சடியிலே தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். மோசை பக்கத்தில் போய் பார்க்கிறான். முச்சடி எரிதானா, எந்த விதத்தில் அது அந்த எரிந்து போகாமல் அதே பசுமை தன்மையோடு இருக்கிறதே, பட்டு போகவில்லை என்று பார்க்கும்பொழுது தேவன் அங்கிருந்து பேசுகிறார். மீண்டும் அதே எகிப்துக்கு அனுப்புகிறார். எப்படி? வல்லமை கொடுத்து பலத்த ஒரு சத்துவத்தை கொடுத்து அனுப்புகிறார். பார்வோனுக்கு முன்பாக நின்று அந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் விடுவித்து கானானுக்கு நேராக நடத்தக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார். எந்த ஜனங்கள் அற்பமாய் எண்ணினார்களோ, புறக்கணித்தார்களோ, அந்த ஜனங்களை நடத்தக்கூடிய அந்த ஜனங்களுக்கு தலைவனாக மீட்பனாக என் ஆண்டவர் மாற்றிக் கொடுத்தார். இதுதான் மேன்மை. கிருபையானது இதைத்தான் செய்யும். வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. நீ வனாந்தரம் தான், வாழ்க்கை முடிந்து விட்டது, வனாந்தரத்தில் திருமணம் பண்ணி குழந்தைகளை பெற்று செட்டில் ஆயிட்டோன்னு சொல்ல நோ. மீண்டுமாய் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை கையில் எடுத்து நிறைவேற்றினார். உங்கள் வாழ்க்கையிலும் செய்து முடிப்பார். ஒரு பெரிய கம்பெனி, அதுல மேனேஜரா இருக்கிறாரு ஒருத்தர். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன். இப்போ அந்த கம்பெனில மேனேஜரா இருக்கும்போது அங்க நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, பெரிய ஆட்கள்லாம் வரும்பொழுது இவர் கரெக்டா இருப்பாரு. இவர் அநேக நேரம் அற்பமா எண்ணுகிற கூட்டமும் உண்டு. ஆனால் அதை பற்றி இவர் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஒரு குறிப்பிட்ட மனிதன் மட்டும் மிகவும் இவன் மேல எரிச்சல் பட்டு அற்பம் அவரை அசட்டை பண்ணி இவர் எதை செய்தாலும் அதற்கு விரோதமாக தான் பண்ணி கொண்டே இருந்தார். ஆனா இவருக்கு பவர் கிடையாது. ஏன்னா பெரிய அவருடைய மேனேஜிங் டைரக்டர் அந்த கான்ட்ராக்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே நாட்கள் சென்றது. ஆண்டவர் ஒரு நாள் பார்த்தார், இந்த மேனேஜரை ஒரு நாள் ப்ரொமோட் பண்ணி டைரக்டரா மாறிட்டார் அந்த கம்பெனிக்கு. ஆஸ் யூசுவல் தன்னுடைய பணி செய்யும்போது இந்த கான்ட்ராக்டோட நிலைமை யோசித்து பாருங்கள். இவர் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்காச்சு இவர் வாசல்ல காத்து நிற்க வேண்டிய அளவு காரியங்கள் மாறிவிட்டது. இந்த மனிதன் விரோதமாக எழுப்பினால் அந்த மனிதன் கையை கூப்பி வணங்கி நின்று, ஐயா எனக்கு ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டீங்களா? சூழ்நிலை தலைகளா மாறினது. என் கர்த்தர் அப்படித்தான் சொல்வார். எந்த இடத்துல நீங்க வெட்கப்படுகிறீர்கள், எந்த இடத்தில் குடும்பமாய் தலை கவிழ்ந்துட்டு, எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நிந்த, இந்த மாதிரி ஒரு அவமானம் சொல்லி புலம்புறீங்களா, பொறுமையாக இருங்க, ஆண்டோட்ட காத்துருங்க. என் தேவன் உயர்த்தும் பொழுது யார் உங்களை மிதித்தாங்களோ, யார் உங்களுக்கு விரோதமா பேசினாங்களோ, விரோதமா எழுதினாங்களோ, விரோதமா எழும்பினாங்களோ, அதே ஜனங்கள் உங்கள் கால்களில் வந்து விழும்படியாய் அல்லது உங்கள்கிட்ட கையேந்தி நிற்கிற அளவுக்கு என் தேவன் உயர்த்துகிற விதம் இருக்கும். அதுதான் தேவனுடைய மகத்தான காரியங்கள். அவர் செய்யறதை யாரும் தடுக்க முடியாது. தேவன் கிருபை கொடுப்பார். வாய்ப்பில்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. கிருபை வந்துருச்சுனாலே போதும், கிருபையினால் நிறைந்தாலே போதும். அங்கு பட்ட மரங்கள் கூட துளிர்க்க ஆரம்பித்து விடும், வண்ணாந்தரங்கள் கூட வழியை காண்பித்து விடும், அவாந்தரங்கள் கூட ஆறுகள் ஓடி செழிப்பாய் மாறிவிடும். தேவனால் எல்லாம் கூடும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே,
எந்தெந்த இடங்கள்ல நாங்கள் துக்கத்தோடு, வழி இல்லாமல் வெட்கத்தோடு, எல்லாருக்கும் பழி சொல்லாக மாறிக்கும் அதே இடங்களில் தூக்கி நிறுத்த வல்லவர். சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறார், என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சொன்னது போல, எங்கள் சத்துருக்கு முன்பாக எங்கள் கொம்பை உயர்த்தி எங்கள் தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணி நீர் சேனைகளின் கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு இருக்கிறீர் என்பதை காண்பிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை நிந்தையோடு, அவமானத்தோடு, கைவிடப்பட்ட நிலைமையிலே வெளியே தலையை காண்பிக்க முடியல, எத்தனை நாட்கள் மனசுக்குள்ள அதை வச்சிட்டு இருக்கிறது, எத்தனை நாட்கள் இந்த பாரம், எத்தனை நாட்கள் இந்த போராட்டம் சொல்லி புலம்புகிற பிள்ளைகள் இருப்பேனா, தைரியம் கொடுங்கப்பா, வலதுகையை பிடிச்சு சொல்லுங்க, துணை நிற்கிறேன்னு சொல்லுங்க. இந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றி காண்பீங்க. பிள்ளைகள் நிமித்தமா துக்கப்பட்டிருக்கலாம், கணவன் நிமித்தமாக அல்லது மனைவி நிமித்தமாக, குடும்பத்தில் ஏற்படுகிற வீசுகிற அந்த புயலின் நிமித்தமாக, எதுவாக இருந்தாலும் காற்றையும் கடலையும் அதற்றின தேவன் இறையாதே அமைதலாயிருந்து சொல்லி எல்லா இருளை மாற்றி எல்லா கொந்தளிப்பை அடக்கி சமாதானத்தை, சந்தோஷத்தை கட்டளையிடும். பிள்ளைகள் நடுவே உலாவுகிறதை மற்றவர்கள் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. துதிகன மகிமையெல்லாமுக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நமக்கென்று வைத்ததை நிறைவேற்றி கொடுப்பார். அற்பமா எண்ணப்பட்ட இடத்திலே கர்த்தர் நம்மை அதிசயமாய் உயர்த்துவார். என அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே.